அக்கா. யார் இந்த புது தங்கச்சி? ஓ நீயா? என்ன பாசம்ல ரொம்ப ஓவரா இருக்கு? உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு ஈக்குவலா உங்க புருஷன் வச்சிருப்பாராங்கிறது டவுட் தான்க்கா. ஓஹோ, நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கோம். அடிச்சாலும் புடிச்சாலும் என் அக்கா நீங்க. உங்களை நான் விட்டு கொடுப்பேனா? அப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன்க்கா. எப்பவுமே உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். நம்பிட்டேன். ஆமா, நாம ஒத்துமையா இருந்து இந்த குடும்பத்தை ஆளணும்க்கா. அதை விட்டுட்டு போறவங்க வரவங்களுக்குலாம் இந்த வீட்ல இடம் கொடுக்க கூடாது. யாருக்கா அந்த பிரீத்தி? எங்கயோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. ஏதோ சஞ்சய் கல்யாணம் பண்ற ஆசையில இந்த ஊருக்கு வந்துட்டா. அதான் கல்யாணம் தான் நடக்கலையே. ஊருக்கு போயிருக்க வேண்டியதானே. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்மளே நாட்டாம பண்றா. இப்படியே விட்டோம்னா மொத்தமா எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிருவாக்கா. நாம இதெல்லாம் விடக்கூடாது. பொறுப்பா நம்ம அத்தையையும் நம்ம குடும்பத்தையும் சொத்து எல்லாத்தையும் நாம தானே காப்பாத்தணும். இப்போ உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் அந்த பக்கம் இருக்கீங்களே. ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, அப்படியே இருங்க. ஆனா ஓட்டு மட்டும் எனக்கு போட்டுருங்க. யாரு போட்டான்னு அத்தைக்கு தெரியாது. நான் உள்ள வந்துட்டா அவளை ஈஸியா வீட்டை விட்டு துரத்திடலாம். அவளை துரத்திட்டு நீ அத்தையோட இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணுவ? அத நான் பாத்துட்டு இருக்கணும், அப்படிதானே? நான் அப்படி பண்ணுவேனாக்கா? நீ தாங்க முதல்ல. நான் உங்க பின்னாடி தான் நிப்பேன், தளபதி மாதிரி. சும்மா இந்த தேன் வடிகிற பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். உன்னை பத்தி தெரியாது எனக்கு. நீ தலை கீழே நின்னு தவம் பண்ணாலும் நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்படியா? மாமா சொல்லு. என்ன இல்லையா? மாமா என்னம்மா சொல்லு. பாத்தியா? ஏய் சஞ்சய், அதான் அப்பவே சொன்னலம்மா, ரேகா கிட்ட நீ இப்படி அன்பா பேசுறதெல்லாம் எடுபடாது. அவளை வேற விதமா தான் டீல் பண்ணணும்னு சொன்னல. நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா. அக்கா அன்புக்கு அடங்குற ஆளே இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? என் பக்கம் என் அத்தையே இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஓ, நாங்களும் அவகிட்ட சொல்லிருவோம் தான் சொல்றோம். என்ன சொல்லுவீங்க? +2 பாஸ் பண்ணாத உன்னை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சதா பொய் சொல்லி உங்க அம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாங்களே, அத சொல்லிருவோம்னு சொல்றோம். மாட்டிட்டாங்க. போச்சு. அத சொன்னா அதுக்கப்புறம் எப்படியும் அத்தை உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீங்களும் என் கேட்டகரிக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும். அக்கா, நம்ம 2 பேருமே ஒரே கேட்டகரி தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஸ்கூலுக்கு போயும் படிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகாம படிக்கல, அவ்வளவுதான். பாவம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பக்கமே இருந்துகிட்டு ரகசியமா எனக்கு ஓட்டு போடுறீங்க. போடலன்னா இப்பவே வேத கிட்ட போறேன். மாமா மாமா சொல்லு. ப்ளீஸ் மாமா. வேண்டாம் மாமா, அத்தை எனக்கு கொன்னே போட்டுருவாங்க மாமா. நான் உங்களோட மூத்த மருமக. என் வாழ்க்கையை காலி பண்ணிடாதீங்க மாமா. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப நாங்க சொல்றத கேளு. ஆனா அத்தைக்கு டவுட் வந்துருமே. யார் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியாதுமா. அவ உன்னை சந்தேகப்படவே மாட்டா. புரிஞ்சுக்கோ, வித்யா பக்கம் நீ இருக்கிறது தான் உனக்கு எப்பவுமே நல்லது. அதனால அவளுக்கே ஓட்டு போட்டு. இதுல ஏதாவது சொதப்புன அப்புறம் நான் இறக்கமே பார்க்க மாட்டேன். சரி மாமா, நான் வித்யாவுக்கே ஓட்டு போடுறேன். ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பேச்சு பேச்சா இருந்தா நானும் பேச்சு மாற மாட்டேன். ஐயோ, இப்படி ஒரு வீக்னஸ் வச்சு என்ன லாக் பண்றாங்களே. வித்யா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா போல இருக்கே. சரி மாமா. எஸ். சூப்பர் மாமா, கலக்கிட்டீங்க. ஏண்டா,
ஏற்கனவே ஒரு படிக்காத மருமகளை வீட்டுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ண உன் பொண்டாட்டியும் பையனும் படிக்காதவனு சொன்னாங்களா? நல்லா இருக்குடா உன் குடும்ப லட்சணம். ச்சே. டேய் அத விடா. நம்ம வித்யாவே வீடு வரைக்கும் வந்துட்டால, அப்புறம் என்ன? ஏமா வித்யா, எல்லாம் ஓகே தானே? ஓட்டு கரெக்டா இருக்கும்ல? இல்லப்பா, எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு ஓட்டு இடிக்கும். ஒரு எந்த ஓட்டு? என் ஓட்டு தான். டேய், நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட போறேன். ஏன்டா நோட் ஆகிட்டாங்கற? பின்ன என்னப்பா, நான் ஓட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்டேன், அதை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. ஏமா ஏதோ சின்ன விஷயம் தானமா கேக்குறேன், அது என்ன பெரிய விஷயமா? செஞ்சு கொடுத்துருப்போமா? ஊர்ல எங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுத்தியம்மா, இப்ப ஏமா பிடிவாதம் பிடிக்கிற? ஏதோ பாவம் ஆசைப்படுறான், கொடுத்துருமா. இல்ல மாமா. வித்யா, இவனோட குடும்ப பழக்கமே இதாமா. இதுல நாம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சாதான் பதிலுக்கு அவங்க நமக்கு செய்வாங்க. சூப்பர். இங்க பாருமா, நம்ம வந்த வேலை முடியணும்னா ஒவ்வொரு ஓட்டு நமக்கு முக்கியம். போய் தொலைறான், அவன் எது கேட்டாலும் கொடுத்துருமா. இதுக்குதான் ஒரு மாமா வேணுங்கிறது. நமக்கு வெற்றி தான் முக்கியமா. ஷோ, இவ என்ன கேட்டான்னு தெரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. வித்யா, அப்படி என்னடா கேட்ட? கொடுத்துருமா ப்ளீஸ். சொல்றாங்களே சும்மா கொடு. சஞ்சய் வாங்கிக்கடா, வாங்கிக்க. வாடா வாணிக்கம் பண்ணி கொடுத்துருமா. விஜய் வாடா. சரியா? ஓகே. கேட்டுச்சா? என் மாமனும் சொல்லிட்டாரு, உன் மாமாவும் சொல்லிட்டாரு. என் ஓட்டு வேணும்னா நான் கேட்டதை நீ கொடுத்துதான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி நைட்டு இதே இடத்துக்கு வர, நான் கேட்டதை கொடுக்கறேன். ஓகே? எங்க என் பொண்டாட்டியை இன்னும் காணோம். ஒருவேளை நான் விளையாட சொல்றேன்னு வராம இருக்காளோ? இல்லையே, இந்த விஷயத்துல என் பொண்டாட்டி ரிஸ்க் எடுக்க மாட்டாளே. வரா, நம்ம கண்டு காணாத மாதிரி நிப்போம். அவளே கூப்பிட்டோம். வித்யா, வந்துட்டியா? நான் வந்ததை நீ பார்க்கல? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. நம்பிட்டேன். நிஜமாதான் சொல்றேன். நான் கூட நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரொம்ப சின்சியரா இருக்கியே. உன்னோட சின்சியாரிட்டிக்காகவே நீ ஈஸியா பிரீத்தியை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அந்த வேலை முடிஞ்சிட்டா நான் என் ஊருக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இதுக்குள்ள அப்படி ஒண்ணு இருக்கோ? இதுக்காகவே பிரீத்தியை நாம நம்ம வீட்டுல ஹோல்ட் பண்ணணும் போலயே. நீ அவளை வீட்லயே வச்சுக்க நினைச்சாலும் நான் சீக்கிரமா அவளை இங்க இருந்து துரத்திடுவேன். ரொம்ப யோசிக்காத. கரெக்டா மனசுல யோசிக்கிறத சொல்றா. அதான் கண்ணாடி மாதிரி உன் கண்ணிலே எல்லாமே தெரியுது. அது புருஷ மனச பொண்டாட்டி ரீட் பண்றது நல்ல விஷயம் தானே. நமக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங் இருக்குல்ல? இல்ல. சரி, ரைட், விடு. அதை விடு. எல்லாத்துக்கும் ரெடியா தானே வந்திருக்க? முத்தம் தானே கேட்டே நீ? ஆமா ஆமா, அதேதான், முத்தம் தான். அதுதான் வேணும். அத குடுக்கறதுக்கு நீ ரெடியான்னு கேட்ட. குடுக்கலனா நீ தான் ஓட்டு போட மாட்டியே. ஆமா, கண்டிப்பா நோட்டாதான். யாரும் வரல, வந்தாலும் பிரச்சனை இல்ல. நீ என் பொண்டாட்டி தானே, குடு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன? நீ குடுக்கிற முத்தத்துல காதல் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். கொடுத்துட்டா போச்சு. சூப்பர். அப்புறம் நம்ம சண்டை போட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற முதல் முத்தம் இதானே. நீ ஏற்கனவே கரண்ட் ஷாக் அடிச்சப்ப ஒரு முத்தம் கொடுத்துருக்கல. கரண்ட்ல அடிச்ச ஷாக்கை விட அந்த ஷாக் தான் பயங்கரமா இருந்துச்சு. அதனாலதான் நான் உசுரே பொழைச்சேன். பழைய கதையெல்லாம் வேணாமே. ஆமாமா, வேணாம் வேணாம், விடு. இப்ப நம்ம கதைக்கு வருவோம்.
கூட. கண்ணை மூடிக்க. எதுக்கு? நீ கண்ணை மூடினாதான் என்னால முத்தம் கொடுக்க முடியும். இது வரையா? ஆனா ஏமாத்திர மாட்டல. ஏமாத்துனா நீ தான் ஓட்டு போட மாட்டியே. ஆமாமா, கண்டிப்பா நான் போட மாட்டேன். சரி, ஓகே, நான் இப்ப கண்ணை முடிக்கிறேன், நீ கொடுத்துரு. ரெடியா? ம். ம். ஏய், நான் உன்கிட்ட இந்த சின்ன விஷயத்துல கூட நேர்மை இல்லல. என்னையே ஏமாத்த பாக்குறல்ல நீ. ஏய், நான் இங்க ஒண்ணு ஏமாத்தினேன். அது ஒரு கொசு கடிச்சிருச்சு, அத நான் அப்படியே திரும்பிட்டேன். நடிக்காத. அந்த பிரீத்தியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். நாளைக்கு மட்டும் நீ எனக்கு ஓட்டு போடாம இரு, அப்ப இருக்கும் உனக்கு. ஏய் வித்யா, 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 இன்னும் ஒரு தடவை, இந்த தடவை நான் ஏமாத்த மாட்டேன், ப்ளீஸ். ரெடி. நீ நோட்டாவுக்கு போட்டாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போடா. ஏய் வித்யா, முத்தமே கொடுக்கலனாலும் இது ஒரு மாதிரி கிக்காதான் இருக்கு. வித்யா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசை கரைச்சு என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கல, நான் உன் புருஷன் இல்லடி. ம். இந்த வீட்டுக்குள்ள வித்யா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வேதான்னு என் பேரை எழுதி இந்த பாக்ஸ்ல போடுங்க. இவ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இவ பேரை எழுதி போடுங்க. என் பேர்ல அதிக ஓட்டு விழுந்தா இவ இந்த வீட்டை விட்டு உடனே கிளம்பி போயிடணும். யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. என் பேர்ல அதிக ஓட்டு விழுந்தா அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யாரும் யோசிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இதுதான் என் வீடு. நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் உண்டு. எலெக்ஷன் முடியட்டும். யாரு உள்ள இருப்பா, யாரு வெளியில போவான்னு தெரிஞ்சிரும். பாக்கலாத்த. எலெக்ஷனை ஆரம்பிக்கலாம்ல. என் மருமகளுக்காக முதல் ஓட்டை நான் போடுவேன். ஓ, ஆ. வித்யா, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லு. ஒழுங்கா போய் ஓட்ட போடு. நான் நினைச்ச மாதிரி போட்டேன். பிரீத்தி, இரு. இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் எப்படி ஓட்டு போடலாம்? இவளும் இந்த வீட்டுல ஒருத்திதான். இவளோட விருப்பமும் எனக்கு முக்கியம். இவளை ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. நீ போ பிரீத்தி.
அப்பா ஆ? நீங்களும் ஓட்டு போடுங்கப்பா. வித்யா நானா? ஆமாப்பா போங்க. ஆ, போடா மணிக்கம், சரி. போடா போ. ஆ, இவர் எப்படி ஓட்டு போடலாம்? இந்த ஆளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? நான் இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண சம்பந்தி. ம், இதோ நிக்குதே, இந்த பொண்ணுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன ரத்த பந்தமா? இந்த பொண்ணை ஓட்டு போடும்போது இந்த வீட்டோட சம்பந்தினா நான் ஓட்டு போடக்கூடாதா? ம், அப்படி சொல்றா மச்சான். இங்க பாரு, எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஓட்டு போடுவேன். என் ஓட்டு செல்லாதுன்னா அப்ப அந்த பொண்ணு போட்ட ஓட்டு செல்லாது. அதான நியாயம். நீ போடு மச்சான், போடு. எல்லாரும் ஓட்டு போட்டாச்சுல, வேற யாரும் மிச்சம் இல்லையே. அவ்வளவுதான் மாமா. உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆளும் எங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆளும் வரலாம். ஓட்டை எண்ணிடுவோம். அப்புறம் வித்யா ஜெயிச்ச உடனே இதை ஒத்துக்க மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. பிரீத்தி, ஆண்டி நீ போ. என் மருமகளுக்காக நானே வரேன். வித்யா, வேதா வித்யா. ஆ, வித்யா, வித்யா ஏய், வித்யா 5. ஏய், வித்யா, வேதாவை விட வித்யா 3 ஓட்டு அதிகமா வாங்கி வெற்றி பெற்றிருக்கா. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா மறுபடியும் இத பாத்துக்கலாம். நாம ஜெயிச்சிட்டோம். போகா, பிரமாதம்டா. சபாஷ்டா. அத்தை, நான் இந்த வீட்ல இருக்கணும்னு உங்க டீம்ல இருக்கிறவங்களே ஆசைப்படுறாங்க. பாத்தீங்களா, 3 ஓட்டு லீடிங்க. இனி என்ன இந்த வீட்டை விட்டு யாராலையும் வெளிய அனுப்ப முடியாது. பிரீத்தி, பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி வை.
கிளம்ப. நீ இந்த வீட்டுக்கு வர முடியாதபடி தலை தெரிச்சு ஓட போற.